இன்னைக்கு வீடியோவில் சின்ன தொட்டியில் எப்படி மருதாணி செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மருதாணிங்கிறது நம்ம கலாச்சாரத்திலேயே இருக்கிற ஒரு பழக்கம். எந்த ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாருமே பெண்கள் எல்லாருமே மருதாணி இட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பொண்ணுக்கு கல்யாணம்னா மெஹந்தி ஃபங்க்ஷனே நடத்துகிற நாடு நம்ம நாடு. எல்லாத்துக்குமே மெஹந்தி வச்சுக்கணும்னு ஆசை. இப்போ மருதாணி கோனில் போட்டு வருது. அநேகமாக நிறைய செயற்கை மருதாணிகள் வருது. அதில் நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் இல்லாமல் இயற்கையான மருதாணியை நம்ம வீட்டிலையே ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்தோன்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம இயற்கையான மருதாணியை வச்சுக்கலாம். அதில் இருக்கிற நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இது மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நகங்கள்லேயும் பிரச்சனையே வராது. பெண்கள் நிறைய வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு நகங்கள் அதிகமாக பாதிக்கப்படும். அந்த பாதிப்புகள்லாம் இல்லாமல், நகைச்சுத்தியெல்லாம் இல்லாமல் அந்த நகங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது இந்த மருதாணி. இந்த மருதாணியை இயற்கையாக அந்த இலையை பறித்து அரைச்சி வச்சாதான் அதில் இருக்கிற முழு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். மருதாணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடையில் விற்கிற பவுடர்களோ இல்லைன்னா அந்த ரெடிமேட் கோனோ வாங்கி வைக்கும் போது நமக்கு அதில் ஆரோக்கியத்தை விட அதில் வர தொந்தரவுகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டிலையே செடி வளர்க்கலாம். மருதாணி செடி வளர்க்குறது ரொம்ப சுலபம், நல்லாவும் வளரும். அது சின்ன தொட்டிகளில் கூட வச்சு வளர்க்க முடியும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இது என் வீட்டு மருதாணி செடிங்க. இதில் என்ன இலை கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த இலையை ஒரு தாட்டி எடுத்தாலே என் 2 கைக்கும் நான் வச்சுக்க முடியுதுங்க. புதியம் சேனலில் என்னோட ருசிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு ஷோலையும் மருதாணி வச்சுருப்பேன். அது ஒவ்வொரு தாட்டியும் இந்த செடியிலேருந்து தான் நான் பறித்து வச்சுட்டு போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் மருதாணி செடியை சின்ன தொட்டிலேயே வளர்க்கலாம். வாங்க எப்படி வளர்க்குறது பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மருதாணி நல்லா பெரிய மரமாக இருந்தால் தான் நமக்கு மருதாணி கிடைக்கும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன செடியில் இருக்கிற மருதாணியே நம்ம வீட்டில் 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 பேர்த்துக்கு ஒரு வாட்டி பறிச்சிங்கன்னா 2 பேர்த்துக்குமே வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மருதாணி இருக்குங்க. இந்த மருதாணி செடி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய கண்டெய்னர் கூட கிடையாது. இதிலே பார்த்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வீட்டில் மருதாணி செடியே இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயானு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறப்பவோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறப்பவோ அவங்க வீட்டு மருதாணி நல்ல செவக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து ஒரு சின்ன குச்சி இந்த மாதிரி மேலே உடைக்கிற குச்சி கொண்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்க முடியுங்க. நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இல்லை தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து இந்த மாதிரி குச்சி கொண்டு வரீங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கொஞ்சம் அந்த செடிகள் வாடி போயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் ஆயிருக்கலாம். மறுபடியும் அந்த குச்சிகள் தளத்தலான்னு ஆறத்துக்கு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குச்சிகள் நல்லா தளத்தலான்னு ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் புதுசாக மண் போட்டு ஒரு தொட்டியில் நடுறதை விட முதல்லையே இருக்கிற மண்ணிலேயே முதல்லையே செடிகள்லாம் வளர்ந்துட்டுருக்குற அந்த மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா வருதுங்க. நல்லா, ஏன்னா அந்த மண் கீழே கொஞ்சம் நல்லா இறுகி இருக்கும். நம்ம இந்த மாதிரி குச்சியை இந்த மாதிரி மண்ணில் நல்லா சொருகணும். எந்த அளவுக்கு குச்சி கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அந்த குச்சி எப்போ அதுக்கு மேலே போகலை, கீழே இறங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மண்ணை மட்டும் நல்லா அந்த செடியோடு அமுத்தி வச்சுட்டா போதும். இது நல்லா உயிர் பிடிச்சிடும். ஏன் முதல்ல வளர்கிற செடிகளில் வைக்கலாம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே அந்த செடியில் நல்ல மண் வளமாக இருக்கும். அதனால தான் செடிகள் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அந்த இடத்துல வச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது செடிகள் நட்டு அது துளிர்த்து ஒரு புது செடி வரும்போது அந்த புது செடியை நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றும் போது மண்ணோடு சேர்த்து தோண்டி எடுத்து வேறு இடத்துல வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு இந்த தொட்டியில் கொஞ்சம் கேப் ஆகும். அந்த கேப்புக்கு நீங்கள் புது மண் போடலாம். இந்த தொட்டியில் நீங்கள் மண் அப்பப்போ மாற்றுவீங்க இல்லையா, அப்பப்போ மாற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோண்டி எடுத்துட்டா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் இடம் உருவாகும். அந்த இடத்துல நம்ம புது மண் போடுறதுக்கும் இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் இந்த தொட்டிவே அப்படியே கொட்டி நீங்கள் மண் மாற்ற தேவையில்லை. இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற அத்தனை மண்ணையும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் மண் மட்டும் அப்பப்போ சேர்த்துக்கலாம். இது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. இந்த டிப் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரே தொட்டியில் எத்தனை செடிகள் வேணுனாலும் வளர்த்துக்கலாம். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா எல்லா குச்சிகளுமே துளிர்த்துரும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா 1 2 தான் துளிர்த்து வரும். வராத குச்சியை நீங்கள் எடுத்து போட்டுட்டு வர்ற குச்சியை மட்டும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா வேறு தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி புது செடி நீங்கள் வளர்க்கலாம்.
செடிகளை எல்லாம் மண்ணில் நல்லா ஊனி விட்டதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அந்த மண் காய காய மண் ஈரமாகவே வச்சுட்டோன்னா செடிகள் ரொம்ப சுலபமாக மருதாணி துளிர்த்து வந்துடும். பாருங்கள், இந்த தொட்டியில் நான் வச்சுருக்கிற இந்த சின்ன செடியும் இந்த மாதிரி ஒரு குச்சியை உடச்சி வச்சு தளிர்த்து வந்தது தான். இந்த செடியிலேருந்து தாங்க எனக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் நான் மருதாணி பறித்து அரைச்சி வச்சுக்குவேன். அரைக்கிறது மிக்சிலேயே போட்டு அரைச்சா போதும். இது குச்சியிலேருந்து வளர்ந்த செடி தான். இதில் ஏற்கனவே இந்த செடி இருந்த தொட்டிலேயே நான் நட்டு வச்சுட்டேன். அது அதிலே துளிர்த்துருச்சு. இந்த செடி சின்னதாக தானே இருக்குது, மருதாணி செடி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இதில் நான் அடிக்கடி பறித்து மருதாணி விட்டுப்பேன். இந்த மாதிரி நீங்களும் வளர்க்கலாம். இந்த மாதிரி பறந்து விரிஞ்சு கிளைகள் வந்ததுன்னா நீங்கள் அதை ஒன்றோட ஒன்று பின்னி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நிற்கும். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் பின்னி விட்டு வளர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணும் போது இந்த பின்னலுக்கு மேலே மட்டும்தான் நான் கட் பண்ணி விடுறேன். பாருங்கள், நான் மருதாணி பறிக்கிறேன். மருதாணி பறிக்கும் போது இந்த மாதிரி அப்படியே உருவணுங்க. மருதாணி பறிக்கும் போது இந்த மாதிரி உருவி உருவி எடுத்திங்கன்னா நிறைய இலைகள், புது இலைகள் நிறைய வந்துடும். ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி உருவி விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். செடியில் மருதாணி இல்லை மருதாணியை பறிச்சிட்டோம் அப்படிங்கும் போது ஒரே அளவில் மேலே அப்படி உடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா இது நல்லா வளர்ந்துட்ட மருதாணி செடி. இதிலேருந்து கொஞ்சம் இலைகளை நான் பறிச்சிட்டேன். இந்த மருதாணி செடி கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருச்சு. மேலே இருக்கிற சின்ன சின்ன குச்சிகளையெல்லாம் நம்ம உடச்சிடலாம். இந்த மாதிரி குச்சிகளையெல்லாம் உடச்சிடணும். கையிலேயே உடைக்கலாம், இல்லை ஒரு சிலர் சிசர்ஸ் வச்சு பண்ணலாம். கையில் ஈஸியாக உடையுங்க குச்சிகளையெல்லாம் இந்த மாதிரி நான் வெட்டி விட்டுடுவேன். இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அதிலிருந்து மறுபடியும் நல்ல துளிர்த்து நல்ல புஷியாக செடி வரும். மருதாணி சீக்கிரமாக தழைச்சிடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பறிச்சுட்டே இருக்கலாம். இந்த ஒரு செடியிலிருந்து எனக்கு உருவினாலே இந்த கிண்ணத்தில் ஒரு 3/4 கிண்ணம் வருங்க. அது எனக்கு போதுமானதாக இருக்கும். இந்த இலைகளை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்கள் தலைக்கு கூட நீங்கள் பேக்காக போட்டுக்கலாம். ஹேர் பேக்கெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் பவுடர் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மருதாணியவே நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல உடல் நல்ல குளிர்ச்சி அடையும். பவுடர் மருதாணி வாங்கி போடுறத விட இந்த மாதிரி இயற்கையான இலையை அரைச்சி போடுறது இன்னும் தலைமுடிக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் மருதாணி செடி வளர்த்து பாருங்கள். வளர்த்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் எப்போ புதுசாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். நன்றி, வணக்கம்.